பாமக தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் அவ்வாறு நிறைவேற்ற தவறினால் பதவி விலகுவோம் என அக்கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி உறுதிமொழி ஏற்று வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அரசியல் சூழலில் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கட்சிகள் எல்லாம் அரசியலை வியாபாரமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் அரசியலை ஒரு சேவையாக நாங்கள் செய்து வருகின்றோம். அதிலும் குறிப்பாக இந்த அன்புமணிக்கு அரசியல் ஒரு சேவையா நான் பார்க்கின்றேன். அதற்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பை தாருங்கள். மற்ற கட்சிகள் எல்லாம் அரசியல் ஒரு பிசினஸாக, வணிகமாக, வியாபாரமாக பார்த்துதான் கொள்ளையடித்து மக்கள் பணத்தை சுரண்டி ஊழல் செய்து அந்த ஊழல் பணத்தை எல்லாம் உங்களுக்கு மீண்டும் கொடுக்கின்றார்கள். நாங்கள் எல்லாம் உங்களுக்கு பணம் எல்லாம் கொடுக்க மாட்டோம், அது நாங்கள் உறுதியேற்றிருக்கின்றோம். எங்களுடைய உழைப்பு உங்களுக்கு நாங்கள் கொடுக்கின்றோம். உங்களுக்கு நாங்கள் பாடுபடுவோம், உங்களை முன்னேற்றுவோம். ஆக அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது நம்முடைய தேச தந்தை மகாத்மா காந்தி அவருடைய படம் அருகிலே நாங்கள் இப்பொழுது உறுதியை ஏற்றிருக்கின்றோம். இங்கே நான் இந்த தொகுதியிலும் மற்ற எல்லா தொகுதியிலும் பாட்டாளி கட்சி வேட்பாளர்கள் அத்தனை பேரும் உறுதி ஏற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படும் அன்புமணி ஆகிய நான் கீழ்கண்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் என்று தேச தந்தை மகாத்மா காந்தியடிகள் உருவப்படும் முன்பாக உறுதியேற்கிறேன். அனைவருக்கும் தரமான, சமச்சீரான, திறன் சார்ந்த கல்வியை இலவசமாக பெற்றுத் தந்து அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவேன். அனைவருக்கும் சோறு போடும் கடவுளாக விவசாயிகளுக்கு அனைத்து இடுபொருட்களையும் இலவசமாக வழங்கி விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்க செய்து விவசாயத்தை லாபகார தொழிலாக மாற்றுவேன். அரசு மருத்துவமனைகளில் தரத்தை உயர்த்தி குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்படுவதற்கு இணையாக மருத்துவம் இலவசமாக கிடைப்பதை உறுதி செய்வேன். மதுவிலக்கு அறிவிக்கப்பட்ட பின் மதுவுக்கும் அடிமையானவர்களை மீட்க பக்கத்திற்கு ஒரு மீட்பு மையம் அமைப்பதுடன் கள்ளச்சாராயம் உருவெடுக்காமல் தடுப்பேன். நானோ என்னை சார்ந்தவர்களோ ஊழல் செய்ய மாட்டோம், ஊழலை அனுமதிக்கவும் மாட்டோம். அரசின் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளை குறித்து விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்துவதுடன் சேவை பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி அனைத்து சேவைகளுக்கு மக்களின் வீடு தேடி வருவதை உறுதி செய்வேன். பாதுகாக்கப்பட்ட குடிநீர், சாலை மற்றும் பேருந்து வசதிகளை அனைவருக்கும் கிடைக்க வகை செய்வேன். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை கிடைப்பதை உறுதி செய்வதுடனும் அதன் மூலம் வறுமை ஒழிப்பதை உறுதி செய்வேன். பொதுமக்களின் குறைகளை அறிந்து சரி செய்வதற்காக மாதந்தோறும் மக்களை அவர்களை வாழும் பகுதிக்கு சென்று சந்திப்பேன். பென்னாகரம் தொகுதியின் முதல் ஊழியனாகவும் தமிழகத்தின் முதலமைச்சராகவும் செயல்பட்டு நிறைவேற்ற பாடுபடுவேன். ஒருவேளை நிறைவேற்ற தவறினால் பதவி விலகுவேன் என்று உறுதியளிக்கின்றேன். பாமக தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் அவ்வாறு நிறைவேற்ற தவறினால் பதவி விலகுவோம் என்று பாமக இளைஞரணி தலைவரும் அக்கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளருமான அன்புமணி உறுதிமொழி ஏற்ற நேரடி காட்சிகளை பார்த்தோம்.